ஓ சாரி. ஓ மை காட், எவ்வளோ தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஆனதே இல்லை. இன்னைக்கு என்னால் டாலரேட் பண்ண முடியல. பர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ காட். வினோத் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இந்த ஆயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஹலோ சந்துரு, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் கால் பண்ண. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சீரியஸா இருக்கு. ஏய், நான் ஒரு பெரிய பிக் டீலுக்காக பெங்களூர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அதை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. ஃபோனை வை சொல்கிறேன்ல. சந்த், என்னாச்சு அனிதா? பெல்ட்ல வோல்டேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு. வைப்ரேஷன் தாங்க முடியல. எப்படி செவந்துருச்சு பாரு. ரொம்ப பெயினா இருக்கு வினோத். இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோ, கியூர் ஆயிடும். வினோத், ப்ளீஸ் நீயே கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுறியா? ப்ளீஸ் வினோத், ரொம்ப பெயினா இருக்கு. தலையெல்லாம் வலிக்குது. ப்ளீஸ். வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. ஆமாம், அனிதா ரூமுக்கு போயிட்டு வரேன். கையில் என்ன? அனிதாவுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விட்டேன், அதான் கையில். அவளை தொட்டும் ஆயின்மெண்ட் போட்டு வரியா? ஆமாம், தொடாம எப்படி ஆயின்மெண்ட் போட முடியும் ஒரு டாக்டர் மாதிரி? இந்த டாக்டர் கம்பவுண்டர் கதெல்லாம் இங்கே விடாத. அவளை தொட்டல. ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? நான் உன் மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறேன். ஏன் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அதை புரிஞ்சிக்காம நீ தொடுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. லுக், என்ன பொறுத்த வரைக்கும் கேர் எடுக்கிறதுனா அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, ஏன் ஃப்ரெண்டு கூட எடுக்கலாம். ஆனா தொடுறதுன்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சதா? இனிமே அவளை தொடுற வேலை வச்சுக்கிட்ட கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் தான். எக்ஸ்கியூஸ் மீ நேத்ரா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். அவர் கிளினிக் வர சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், வரேன். டேக் கேர் அனிதா. தேங்க்ஸ். இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்போ உனக்கு வருத்தமா? ஐயோ, ஹே நேத்ரா, காஃபி சாப்பிட்றியா? நீ காஃபி போட்டு அதை நான் ஒன்றும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஹே நில்லு, நீ என்ன புதுசா சாரி எல்லாம் கட்டியிருக்க? ஆமா, புது சாரி தான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? வினோத், அனிதா எதுக்கு சாரி கட்டியிருக்கா? அனிதா சாரி கட்டியிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு சாரி கட்டினா பிடிக்கும், அதனால தான் அவ சாரி கட்டியிருக்கா. ஏய், இதை பார், அனிதா சாரி கட்டினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓ, அப்ப அவ சாரி கட்டலைன்னா பிடிக்குமோ? ஏய், பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க மாட்டா? பொண்டாட்டி மாதிரி கேள்வி மட்டும் கேட்குற? இப்படி கேள்விக்கு மேல கேள்வியை கேட்கறதுக்கு மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படியாப்பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். போதுன சாமி இந்த லிவிங் டுகெதர். பாத்ரூம்ல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? சே. அனிதா, இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணு. நேத்ராக்கு உன்னை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். என்ன பெரிய ரிலாக்ஸ்? எப்போ பார்த்தாலும் எங்க 2 பேருக்குள்ள சண்டை தான். ஒரே தலைவலியா இருக்கு.
தலைவலியா? முதல்ல அதை சரி பண்ணலாம். இரு. ஆ, ஏய் வினோத், ஆஹா. ஐயோ வினோத், என்ன பண்ற? ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அனிதா, இன்னும் எனக்கு தலை வலிச்சிட்டு இருக்கு. ப்ளீஸ். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். நீ டோட்டலா நேத்ராவை விட்டுட்டு என் கூட வருவியா? நேத்ரா ஓகே, பட் சந்துரு. சி, சந்துரு என்னோட ஹஸ்பண்டும் இல்ல, நேத்ரா உன்னோட ஒய்ஃபும் இல்ல. நம்ம இன்னும் ரூல்ஸை மீறல. யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட இருக்கணும். அதான் நல்ல ரிலேஷன்ஷிப். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உனக்கு என்ன 100% பிடிச்சிருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன் அனிதா. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் ஊருக்கு போயிட்டு லேட் நைட்டு தான் வருவேன். நேரா நேத்ராவோட ரூமுக்கு போக மாட்டேன். இந்த ரூமுக்கு தான் வருவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரேன். எங்க கிளம்பிட்டு இருக்க? பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எப்ப வருவ? வந்தா என்ன தருவ? ராத்திரி குடுகுடுப்பக்கார மாதிரி 3 மணிக்கு கூட வருவேன். அது என் இஷ்டம். இனி என் இஷ்டப்படி தான் நான் வருவேன்.
ஏற்கனவே தூக்கி போட்டாச்சு. இது எப்படி திருப்பி வந்துச்சு?